ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வைஸில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எம்டியாக டிஃபன் பாக்ஸ் கொண்டு வருவாங்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக நம்ம அவசரத்தில் காலையில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லஞ்ச் பாக்ஸுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பிரியாணி வெரைட்டிஸ், லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸ் வீடியோஸ் இருக்குது, பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த சாதம் வந்து கிட்டத்தட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஆஃபீஸ் காலேஜ் போகிறவங்களுக்கு கூட இது ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து ஒரு பன் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு அரை குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஜீரகத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, அப்புறம் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சமாக வேர்க்கடலை, நெய், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. இப்போ 2 கப் சாதம் வடித்த சாதத்திலேருந்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க, சூடாக இருக்கக்கூடாது. இப்போ பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன், அல்லது பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்த கையோட தக்காளியுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. இது வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. காய் வந்து ரொம்ப வேக வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தாலே போதும். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சிலர் வந்து சாதத்தில் உப்பு சேர்த்து பண்ணுவாங்க, வடிப்பாங்க. நான் வந்து உப்பெல்லாம் சேர்க்கலை. ஸோ இந்த ரெசிபிக்கு உள்ள உப்பு இதில் சேர்த்துக்கிட்றேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலைக்கு பதிலாக நீங்கள் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. சம்டைம் நான் இது பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, அந்த நெய்யில் அந்த வேர்க்கடலையை வறுத்து எடுத்துகிட்டு அப்புறமா ஃபைனலாக போடுவேன். நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா அந்த குடமிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு அரை ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பன்னை வந்து நல்லா க்யூப் சைஸில் எல்லாத்தையுமே கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2 குழந்தைங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் ஒரு பன் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பண்ணுறீங்கன்னா அதுக்கு தக்கன சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா அந்த நெய்யில் வந்து படுற மாதிரி அந்த பன்னு மசாலா அந்த நெய் எல்லாமே இதில் படுற மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போது நான் பன்னீர் பட்டர் மசாலா எந்த பிராண்ட்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதிலிருந்து நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்றேன். இந்த மாதிரி பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இல்லை பாவுபாஜி மசாலா உங்ககிட்ட இருக்கனாலும் சேர்த்துக்கோங்க. அதுவுமே இல்லை அப்படின்னா கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப வதங்கினாலும் அதோட ஸ்மெல் போயிடும். இப்போ நம்ம ஆற வச்சுருந்த அந்த சாதத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் வந்து நார்மலான பொன்னி அரிசி வந்து வடித்து வச்சுருந்தேன், அதைத்தான் ஆற வச்சு உள்ளே சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்மதி அல்லது ஜீரக சம்பா கூட வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்ல அரிசி உடஞ்சிராமல் இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு மல்லி இலை எல்லாம் தூணுன்னு அவசியம் இல்லை, இதை இப்படி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்குன்றதுனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கோம். பெரியவங்களுக்குன்னா நீங்கள் காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி, அதாவது பன்னு நிலக்கடலை எல்லாம் சேர்த்துப்பட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அவங்க எப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இது போல் நிறைய ரெசிபீஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு சைடிஷ்க்குனால் நான் தயிர் வெங்காயம் வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஆம்லெட் பண்ணியிருக்கேன். 2 ஆம்லெட்டை ஒன்றா சேர்த்து போட்டதுனால 2 பேருக்கும் பாதி பாதியாக நான் கட் பண்ணி வச்சிட்றேங்க. ஆம்லெட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெறும் வெங்காயம் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்க அப்படின்றதுனால. பச்சை மிளகா கொடுத்தோன்னு அப்படின்னா கட் பண்ணி அப்படியே வச்சுருவாங்க அதை சாப்பிடாம. மதியம் வந்து நாங்கள் வந்து மொச்சக்கொட்டை குழம்பும் அவரைக்காயும் வச்சுருந்தோம். அதிலேருந்து அவிச்ச மொச்சக்கொட்டை கொஞ்சம் வச்சுருக்கேன், அப்புறமா கொஞ்சம் அவரைக்காய். இதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்ருக்கேன். கண்டிப்பாக இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.